தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. காம் செய்த அதே தவறை செய்து நாமும் அடிமைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். பிறருடைய குற்றத்தை நாம் வெளியரங்கமாக்கக்கூடாது. பைபிள் விளக்கம் தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 18-25 முடிய. பேழையில் இருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்குத் தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமியெங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் இல்லாமல் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தைக் கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள்கள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். ஆமேன். பாருங்க, காம் என்ன செய்கிறாரு, அப்பா நோவா குடிச்சிட்டு துணி இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, தன்னுடைய 2 சகோதரர்களையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாரு. அப்படி செய்தது அவருக்கு ஒரு சின்ன அசிங்கமாக இருக்குது நோவாவுக்கு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, மனசுக்குள்ளே கஷ்டம் அடைந்து அந்த தன்னுடைய மகனுக்கு கானானுக்கு தகப்பனாகிய காமுக்கு என்ன செய்கிறாரு, சபிக்கிறாரு. சபிச்சுட்டு என்ன செய்கிறாரு, அவனை பார்த்து அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நாம் கூட அடிமைகளுக்கு அடிமைகளாக இருப்பதற்கு காரணம் பிறருடைய தவறை சுட்டி காட்டுவது. அதை சொல்லக்கூடாது. யாருமே உலகத்தில் தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. ஏன்னா அவங்க 2 அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, பின்னாடி திரும்பி முன்னாடி பார்க்காத அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுறாங்க துணியால். இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் இந்த 2 சகோதரர் மாதிரி இருக்கிறாங்க? இல்லை. ஆனால் காம் மாதிரி நிறைய பேர் இப்போது அனைவர் பண்ணுற தவறுகளை சொல்லி வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுனால வேலை செய்கிற இடத்துல பல அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த அதிகாரிகளுக்கு அடிமைகளாக இன்று இருப்பதற்கு காரணம் காம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க.